வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 8 மேயோடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் சென்ட் டேங்க்ஸ் டு ரஃபா சீஸ் பார்டர் கிராசிங். ஸோ இப்போ ரீசெண்டாக எகிப்தியன் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் கத்தாரி கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து மீடியேட் பண்ணி ஒரு சீஸ் ஃபயர் ப்ரப்போசலை ஒன்று முன் வச்சாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரப்போசலை ஹமாஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வேற இஸ்ரேல் வந்து அது இன்னும் அக்செப்ட் பண்ணலை. ஸோ இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்துட்டு இதில் மீட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரப்போசலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 சைடில் இருந்துமே வந்துட்டு ஹாஸ்டேஜஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஹமாஸ் அக்செப்டட் வெராஸ் இஸ்ரேல் இட் ஹாஸ் நாட் அக்செப்டட். ஸோ இந்த ப்ரப்போசல் வச்சதுக்கப்புறமா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஃபாவை வந்துட்டு தாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஃபா ரீஜனில் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்பில் இந்த ரஃபா ரீஜன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரஃபா ரீஜன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசாவிலிருந்து ஸோ இதனுடைய அந்த சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கிராசிங் தான் வந்துட்டு ரஃபா கிராசிங். ஸோ இந்த ரஃபா கிராசிங் வந்துட்டு மெயினாக எதுக்காக எய்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு வழி வந்துட்டு இந்த ரஃபா கிராசிங் தான். ஸோ மற்ற என்னென்ன கிராசிங்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னொரு கிராசிங் பார்த்தோம் அப்படின்னா கேரம் ஷலோம் குட்ஸ் கிராசிங். ஸோ இந்த கிராசிங்கும் வந்துட்டு சதர்ன் மோஸ்ட் ரீஜனில் தான் இருக்குது. ஆனால் இது எதுக்காக அப்படின்னா கமர்ஷியல் கூட்ஸுக்காக. ஸோ இதை வந்துட்டு இப்போதைக்கு இஸ்ரேலி கவர்மெண்ட் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் நவ் க்ளோஸ்ட். ஸோ அடுத்த கிராசிங் பார்த்தோம் அப்படின்னா எரேஸ் கிராசிங். ஸோ இது வந்துட்டு காசாவுடைய அந்த நார்தர்ன் மோஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எரேஸ் கிராசிங் அதுக்கப்புறம் கேரம் ஷலோம் கூட்ஸ் கிராசிங் இது ரெண்டுமே வந்துட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராசிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரஃபா கிராசிங். ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு. ஸோ அதுக்கு வெஸ்டர்ன் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிட்டரேனியன் சீ இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு வெஸ்டர்ன் சைட் போக முடியாது. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் தி ரஃபா கிராசிங். ஸோ இந்த ரஃபா கிராசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 லட்சம் பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இதனுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் இஸ்ரேல் வந்துட்டு காசாவை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனில் தான் அவங்க வந்துட்டு தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஸோ அதனால் நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ட்ரூப்ஸ் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் ஆஃப் தி காசன் சைட் ஆஃப் தி ரஃபா பார்டர் கிராசிங் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரஃபா கிராசிங் அட்டாக் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வார் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஹமாஸ் வந்து அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அண்ட் அதுக்கு கவுண்டர் ஆக்டிவாக வந்துட்டு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு ஹமாஸை தாக்குறதுக்காக காசாவை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அவங்க நடத்தின அந்த தாக்குதலில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 34,000 பர்சன்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ இஸ்ரேல் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஹமாஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணாமல் இந்த வாரம் முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹமாஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ரஃபா கிராசிங்கை அவங்க வந்துட்டு தாக்கி ஆகணும். பிகாஸ் ஸோ இந்த ஹமாஸுடைய அந்த பெட்டாலியன்ஸ் வந்து எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த ரஃபா கிராசிங்கில் இருந்து தான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 4 ஆஃப் த பெட்டாலியன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்க எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு தாக்குதலுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மெயினாக யாரெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா யுஎஸ்ஏ. ஸோ யுஎஸ்ஏ வந்துட்டு இஸ்ரேலுடைய ஒரு ஸ்ட்ராங்கான அலையாக இருந்தாலுமே ஸோ யுஎஸ் வந்துட்டு இப்போ இஸ்ரேலுடைய அந்த மூமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறையா எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு யுஎஸ்ஏ மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸும் அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எகிப்து. ஸோ எகிப்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரஃபா கிராசிங்கில் அவங்க வந்துட்டு அட்டாக்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1979 பீஸ் ட்ரீட்டி வித் இஸ்ரேலை நாங்கள் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் கத்தார் அண்ட் சவுதி அரேபியாவும் வந்துட்டு தே ஹேவ் வார்ன்ட் ஆஃப் ரெபர்கஷன்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. கேரளா ஆன் அலர்ட் ஆஸ் மேன் டைஸ் ஆஃப் வெஸ்ட் நைல் ஃபீவர். ஸோ இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்துட்டு திரிஷூர் ரீஜனில் ஒரு 79 year old மேன் வந்துட்டு May 3 அன்னைக்கு வெஸ்ட் நைல் ஃபீவர்னால உயிரிழந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோழிக்கோடில் வந்துட்டு 5 cases ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேஷண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 பேர் வந்துட்டு மலப்புரம்ல வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெஸ்ட் நைல் ஃபீவரை வந்துட்டு வெஸ்ட் நைல் வைரஸ் தான் வந்துட்டு காஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன். அண்ட் இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் பார்த்தோம் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு தி மெம்பர் ஆஃப் ஃப்ளாவி வைரஸ் ஜீனஸ். ஸோ மோஸ்டாக இந்த வெஸ்ட் நைல் ஃபீவருடைய அந்த நேச்சுரல் ஹோஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ். ஸோ மோஸ்டாக இந்த வைரஸ் வந்துட்டு ஆஃப்ரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட், நார்த் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி ரீஜனில் தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு டெட்லியான நியூரலாஜிக்கல் டிசீஸை ஹியூமன்ஸில் இது வந்துட்டு காஸ் பண்ணும். ஸோ இதுக்கு எதுக்காக வெஸ்ட் நைல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னா உகாண்டாவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் நைல் டிஸ்ட்ரிக்டில் தான் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க 1937. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஃபீவருக்கு வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சாங்க. ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா இன்செக்ட் பைட்னால ஸ்ப்ரெட் ஆகும், பர்டிகுலராக மஸ்கிட்டோஸ். ஸோ மஸ்கிட்டோஸ் வந்துட்டு இந்த பேர்ட்ஸை வந்துட்டு அது பைட் பண்ணும். ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு இந்த வெஸ்ட் நைல் வைரஸோடைய ஹோஸ்டாக இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிளட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பர்சன்ஸ் அதை பைட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மஸ்கிட்டோ பைட்னால தான் இந்த ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் வந்துட்டு டைரெக்டாக ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லை. ஆனால் டியூரிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் வந்தது அப்படின்னா எந்த விதமான ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. தே ஆர் ஏசிம்டமேட்டிக். ஸோ இதனுடைய மோஸ்ட் காமனான சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஃபீவர், ஹெட்ஏக், டயர்ட்னஸ், பாடி ஏக் இருக்கும், நாசியா, வாமிட்டிங், அதுக்கப்புறம் அக்கேஷனல் ஸ்கின் ரேஷ், அதுக்கப்புறம் ஸ்வோலன் லிம்ஃப் நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு சிவியர் டிசீஸாக இது வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஹெட்ஏக், ஹை ஃபீவர், நெக் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் ஸ்டூப்பர், நியர் அன்கான்ஷியஸ்னஸ், டிஸ்ஓரியன்டேஷன், கோமா, ட்ரீமர்ஸ், கன்வல்ஷன்ஸ், மசில் வீக்னஸ், அதுக்கப்புறம் பெராலிசிஸ். ஸோ இந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் டிசீஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நியூரோ இன்வேசிவ் டிசீஸ் such as West Nile encephalitis or meningitis or West Nile poliomyelitis. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இதுக்கு வந்துட்டு எந்த விதமான மெடிசனோ வேக்சினோ வந்துட்டு அவைலபிளாக இல்லை. ஸோ இதுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் கேர் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட்ஸ், அதாவது ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க, ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. Plastic solution. The plastic pollution cannot stop by treaties without investment in alternatives. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டியுடைய 4வது மீட்டிங் வந்துட்டு கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது எங்கே கன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா ஒட்டோவா, கனடா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதில் கிட்டத்தட்ட 175 மெம்பர்ஸ் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. And this intergovernmental negotiating committee வந்துட்டு it comes under the United Nations Environment Agency. ஸோ இந்த இன்டர்கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டியோடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா குளோபல் லெவலில் ஒரு ட்ரீட்டி டு பேன் தி பிளாஸ்டிக்ஸ். ஸோ அதை வந்துட்டு கொண்டு வரணும், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு அதில் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த மீட்டிங்குடைய மெயினான ஒரு தீம். இந்த ஒரு குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லீகலி பைண்டிங் ட்ரீட்டி. அண்ட் இதை வந்துட்டு 2024 நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது வந்துட்டு இதனுடைய அப்ஜெக்டிவ். ஆனால் இந்த நெகோசியேஷன்ஸில், அதாவது 4th செஷன் ஆஃப் தி ஐஎன்சியில் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டும் அவங்க வந்து எடுக்கலை. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஐஎன்சி 5 வந்துட்டு November 2024 சவுத் கொரியாவில் வந்துட்டு நடக்க போகுது. அண்ட் அதில் வந்துட்டு ஒரு குளோபல் பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டி. ஸோ இதை மார்ச் 2022 தான் வந்து முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட் ஆன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான நெகோசியேஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் இந்த இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேட்டிங் கமிட்டி. இந்த INC 4ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 170+ கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த INC 1 வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் 2022ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் இன் புண்டா டெல் எஸ்டே உருகுவே. அண்ட் அடுத்து INC 2 வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் மே டு ஜூன் 2023ல பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்திருக்கு. அண்ட் INC 3 வந்துட்டு நைரோபியில் நடந்திருக்கு இன் டிசம்பர் 2023. அண்ட் INC 4 வந்து இப்போ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஒட்டோவா கனடாவில் நடந்திருக்கு. அண்ட் INC 5 வந்துட்டு நவம்பர் 2024 சவுத் கொரியாவில் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எதனால இந்த ஒரு ட்ரீட்டி, ஒரு குளோபல் லெவல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது, வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆயில் அண்ட் கேஸ் ஜெயண்ட். பிகாஸ் இந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் தான் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு பிளாஸ்டிக்ஸையும் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு குளோபலி பைண்டிங் அக்ரிமெண்ட் ஒன்று கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரீஸுடைய பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பர்டிகுலராக சவுதி அரேபியா, ரஷ்யா, ஈரான், ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் வேஸ்ட் அதுக்கப்புறம் ரீசைக்ளிங்கை நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த குளோபலி லீகலி பைண்டிங் இந்த ட்ரீட்டியை வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு மெத்தடாலஜியை அவங்க இன்னும் டிவைஸ் பண்ணலை. அதாவது கன்சென்சஸ் மூலியமாக கொண்டு வரணுமா இல்லை மெஜாரிட்டி மூலியமாக கொண்டு வரணுமா அப்படின்றதே இன்னும் அவங்க டிசைட் பண்ணலை. ஸோ இப்போ கன்சென்சஸ் அப்படின்றது என்னன்னா இப்போ 170 கண்ட்ரீஸ் அதில் நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருடைய ஒப்புதலும் இருந்தால் தான் அதை வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ வேற மெஜாரிட்டி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அதுக்கு ஓகே சொன்னாங்க அப்படின்னா நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ என்ன மெத்தடாலஜியில் இதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் இன்னும் முடிவு பண்ணலை. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தெர் இஸ் அ கோவாலிஷன். ஸோ அந்த கோவாலிஷன் பேர் வந்துட்டு ஹை ஆம்பிஷன் கோவாலிஷன் டு எண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ இந்த கோவாலிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 65 நேஷன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் இருக்காங்க அண்ட் ஆல்சோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நேஷன்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயினான அந்த கோல் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனை 2040 நம்ம வந்துட்டு என் பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்று ஃபேஸிங் அவுட் ப்ராப்ளமேட்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து இந்த கோவாலிஷனுடைய மெயின் கோலாக இருக்குது. ஆனால் USA வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ 2040 நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும். ஆனால் இதுக்காக கோவாலிஷன் நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, வாலண்டரி பேசிஸாக நம்ம வந்துட்டு நிறைய மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு USA சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக கன்சென்சஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தனித்தனியாக அவங்களுடைய அந்த மெஷர்ஸ் எடுக்கிறதுனால குளோபல் லெவலில் ஒரு ட்ரீட்டியை நம்மளால இன்னும் கொண்டு வர முடியல. ஸோ இப்போ இந்தியாவுடைய கேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2002ல் இந்த பிளாஸ்டிக் ட்ரீட்டியை பற்றி அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பித்த உடனே இந்தியா பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் 2021 ஸோ இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. And also it has banned 19 categories of single use plastics. So it does not include plastic bottles. Plastic bottles தவிர மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் வந்துட்டு அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு கீழே மல்டி லேயர்ட் பேக்கேஜிங் பாக்ஸஸையும் வந்துட்டு இவங்க அபாலிஷ் பண்ணலை. அண்ட் ஆல்சோ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம் பேன் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய நேஷனல் லெவலில் யூனிஃபார்மாக என்ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நிறைய இடங்கள்ல இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவல்ல இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப அன்இக்குவலா இருக்கு. அதாவது சில கண்ட்ரீஸ் மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றாங்க.
அதாவது பிரேசில், சைனா, இந்தியா, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ வந்துட்டு தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 60% ஆஃப் தி பிளாஸ்டிக் வேஸ்ட். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனான எர்த் ஆக்ஷன். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டியை வந்துட்டு நம்ம சைன் பண்றதுனால மட்டும் பிளாஸ்டிக் பொல்யூஷனை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன்ல டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்காங்க. தி கோட்டக் மஹிந்திரா பேங்க் கான்ட்ரவர்சி. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷன்ல மட்டும்தான் இருக்கும். திஸ் வில் நாட் பிரசன்ட் இன் யோர் ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்கை நியூ கஸ்டமர்ஸை வந்துட்டு அவங்களுடைய ஆன்லைன் ஆர் மொபைல் பேங்கிங் சேனல்ஸில் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் கிரெடிட் கார்டையும் வந்துட்டு இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது புதுசாக கஸ்டமர்ஸ் யாரும் எடுக்கக்கூடாது, ஆனால் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பேக்ட்ராப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல தே வேர் நான் கம்ப்ளைண்ட். அதாவது ஐடி இன்வென்ட்ரி, அதுக்கப்புறம் யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டா லீக் அண்ட் லீக் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரெக்கவரி அண்ட் ரிகர் அண்ட் ட்ரில். ஸோ இந்த விஷயங்கள்ல தே ஹாவ் ஷோட் சீரியஸ் டெஃபிஷியன்சிஸ், அதுக்கப்புறம் நான் கம்ப்ளையன்சஸ். ஸோ அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஒரு மெஷரை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெஷர் எப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 வருஷமா இந்த பிரைவேட் பேங்காக அவங்க அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு மெஷரை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடியும் இந்த கன்சர்ன்ஸ் வந்துட்டு கேஎம்பி கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக அவங்க எந்த விதமான ஒரு கம்ப்ளைன்ஸ் மெஷர்ஸும் அவங்க வந்து எடுக்கலை. ஸோ ஆர்பிஐ வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன் பிளான்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கேஎம்பியுடைய அந்த ஆக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்அடிக்குவேட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கரெக்டாக இருந்ததுனால தான் இப்போ இந்த ஒரு மெஷரை வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஎம்பி பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோபஸ்டான ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இல்லை, அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இங்கே வந்துட்டு இல்லை. ஸோ அதனால கேஎம்பியுடைய ஆன்லைன் அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் அவுட்டேஜஸ் வந்துட்டு இந்த கடந்த 2 வருஷங்களில் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய தடவை இன்டர்மிட்டன்ட் ஸ்லோனஸ் இந்த டெக்னிக்கல் சர்வர்ஸையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான மெஷர்ஸை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடி மற்ற பேங்க்குக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்ல 2 தடவை பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 2020 ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியூ கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸையும் நீங்கள் வந்துட்டு சோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ இன்டர்நெட் அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு நிறைய அவுட்டேஜஸ் நடந்ததுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு மெஷர் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஒரு லிஃப்ட் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கான அந்த லிஃப்ட் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் அது வந்துட்டு ரிமூவ் பண்ணாங்க. அதாவது அவங்களுடைய அந்த இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு சரியாக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு பேனை அவங்க வந்துட்டு லிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 2023 ஆர்பிஐ வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆன்போர்டிங் கஸ்டமர்ஸை உங்களுடைய பாப் வேர்ல்ட் மொபைல் அப்ளிகேஷனில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டெஃபிஷியன்சிஸ் எல்லாமே வந்துட்டு சரி ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு பேனையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பாஸ்டில் நடந்த ஈவெண்ட்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் வேர்ல்டு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. So Putin launching 5th term promises a Russians victory. ஸோ இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவுடைய அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுடைய அந்த வின்னர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 5th கான்சிக்யூட்டிவ் டேர்மாக விளாடிமிர் புட்டின் இவர் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 87% ஆஃப் தி ஓட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு அக்கார்டிங் டு தி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன். ஸோ புட்டின் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு உக்ரைன் வார் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதாவது இயர் பேக்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட
யூ வில் நோ ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா இட் இஸ் விளாடிமிர் புட்டின். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் விளாடிமிர் புட்டின் தான் வந்துட்டு கான்சிக்யூட்டிவாக இவர் வந்துட்டு பவரில் இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா 5th கான்சிக்யூட்டிவ் டேர்ம். ஸோ இன்னொரு 6 years அவர் வந்துட்டு பவரில் இருப்பார். அதாவது இவருடைய அந்த ரூல் எப்போ முடியும் அப்படின்னா 2030 தான் வந்துட்டு முடியும். அண்ட் அதுக்கப்புறமாவும் அவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ புட்டினுடைய ஜேர்னி வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ புட்டின் வந்துட்டு ஒரு ஃபார்மர் KGB லெஃப்டினன்ட் கர்னல். ஸோ இவர் வந்துட்டு 1999 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பவருக்கு வந்தார். ஸோ இவர் எப்படி பவருக்கு வந்தார் அப்படின்னா போரிஸ் எல்ஸ்டன் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் அந்த டைமில் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக தான் வந்துட்டு புட்டின் வந்தார். ஹி வாஸ் நாமினேட்டட் ஆஸ் தி ஆக்டிங் பிரசிடெண்ட். ஸோ அதுக்கப்புறமா நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மார்ச் 2000 இவர் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் இவர் வந்து எப்போ வின் பண்ணாரு அப்படின்னா 2004 வந்து வின் பண்ணாரு. அண்ட் ரஷ்யா கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா கான்சிக்யூட்டிவாக 2 டேர்ம்ஸ் வந்துட்டு ஒரு பர்சன் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டாரு அப்படின்னா 3வது தடவை அவர் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால புட்டின் என்ன பண்ணாரு அப்படின்னா பிரசிடென்ட் ரோலில் இருந்து அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டீரியல் ரோலுக்கு அவர் வந்து வந்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு 2008 பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மோர் தேன் 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அவர் வந்துட்டு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா 2012 மறுபடியும் ஹி ஹாஸ் ரிட்டர்ன் ஆஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் இவருடைய 4th டேர்ம் எப்போ இருந்தது அப்படின்னா 2018 அண்ட் இப்போ 2024 இவருடைய நெக்ஸ்ட் டேர்ம் வந்து இருக்குது. அண்ட் திஸ் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு 2030. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.